ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் கேஸ்டவேன் ஆன் தி மூன் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படம் 2009 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சரி, ரொம்ப பேசாமல் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் ஒரு மிகப்பெரிய ஃப்ரிட்ஜுக்கு மேலே நிற்கிறான். அவன் அங்கேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க பார்க்குறான். எதனால் அவன் தற்கொலை பண்ணிக்க பார்க்குறான்னா, அவனுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கும். பத்தாத குறைக்கு அவனுக்கு வேலையும் இல்லை. நம்ம ஹீரோவுக்கு சொந்த பந்தங்கன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. இதுக்கப்புறமா இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து குதிக்க பார்க்குறான். ஃப்ரிட்ஜிலேருந்து குதிச்சுட்டான், ஆனால் அவன் சாவலை. அப்படி அவன் மயக்கி தெரிஞ்சு பார்க்குறப்ப அவன் கண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பில்டிங் ஒன்று தெரியும். சரி, நம்ம இந்த பாடத்துலேருந்து குதிச்சு தான் சாவலை, அந்த பில்டிங்லேருந்து குதிச்சு செத்துடலாம் அப்படின்னு அந்த பில்டிங்க்கு அவன் போகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. என்னன்னா, அந்த தீவுலேருந்து போக அவனுக்கு வழியே இல்லை. சுற்றி நாலாம் பக்கமும் தண்ணியாக தான் இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு தண்ணினால ஒத்துக்காது. தண்ணினாலே அவனுக்கு அலர்ஜி. அதனாலே அந்த தீவுலேயே அவன் தங்குறான். ஒரு நாள் அந்த தீவில் இருந்த உடனே அந்த தீவு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோ அந்த தீவை விட்டு வெளில வந்தாரா, நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற கடல் பிரச்சனைலாம் தீர்ந்துட்டா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த கேஸ்டவேன் ஆன் தி மூன். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஹீரோ பண்ணுற சேட்டையாக இருக்கட்டும், நம்ம ஹீரோயினி பண்ணுற குடும்பத்தனமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமான பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் தான். இந்த படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு சீன்ஸும் சூப்பராகவே எடுத்திருந்தாரு நம்ம டேரக்டர். இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீன்லேருந்து அரை மணி நேரம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினியை காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினி பண்ணுற குடும்பத்தனமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் ஹீரோயின் நடிப்பு அமைஞ்சிருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தில் டல் அடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் சுத்தமாகவே இருக்காது. உங்களை என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி சீன்ஸ் எல்லாம் தான் இந்த படத்தில் ஃபுல்லாகவே இருக்கும். அதனாலே இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போது போர் அடிக்காது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஹீரோயினி சேர்ற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்துக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. மற்றபடி இந்த படத்தில் மைனஸ் சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் போட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.